ஈஸியா ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணும், டேஸ்ட்டுமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கணும்னா நான் சொல்றேன் இந்த ஹைதராபாதி சாகி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காரத்துக்கு ஏத்த மாதிரி 5ல இருந்து 6 காஷ்மீரி வரமிளகாயும் பாதாம்லையும் முந்திரிலையும் ஒரு 6 எடுத்து சுடு தண்ணியில ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்ப மிக்சியில ஊற வச்ச முந்திரி பாதாமும் 3 ஏலக்காய் 2 கிராம்பு ஊற வச்ச காஷ்மீரி வரமிளகா ஒரு தக்காளி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் 50 ml தயிர் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து அரைச்ச பேஸ்டும் கொத்தமல்லி தலையும் 1/2 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்ப பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஊற வச்ச சிக்கனையும் மசாலா அரைச்ச தண்ணியையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மீடியம் ஃபிளேம்ல ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான ஹைதராபாதி சாகி சிக்கன் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஈஸியா ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணும், டேஸ்ட்டுமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கணும்னா நான் சொல்றேன் இந்த ஹைதராபாதி சாகி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காரத்துக்கு ஏத்த மாதிரி 5ல இருந்து 6 காஷ்மீரி வரமிளகாயும் பாதாம்லையும் முந்திரிலையும் ஒரு 6 எடுத்து சுடு தண்ணியில ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்ப மிக்சியில ஊற வச்ச முந்திரி பாதாமும் 3 ஏலக்காய் 2 கிராம்பு ஊற வச்ச காஷ்மீரி வரமிளகா ஒரு தக்காளி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் 50 ml தயிர் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து அரைச்ச பேஸ்டும் கொத்தமல்லி தலையும் 1/2 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்ப பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஊற வச்ச சிக்கனையும் மசாலா அரைச்ச தண்ணியையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மீடியம் ஃபிளேம்ல ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான ஹைதராபாதி சாகி சிக்கன் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.